அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம கேட்க போறது குரலின் 9, அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குரல்: கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த குரலோட விளக்கம்: உடல், கண், காது, மூக்கு, வாய் என்னும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும். இந்த குரலோட பொருந்திய ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ஒரு கல்லூரியில் அர்ஜுன் என்ற ஓட்டப்பந்தய வீரன் இருந்தான். அவன் மின்னல் வேகத்தில் ஓடக்கூடியவன், பல பதக்கங்களை வென்றவன். அவனது கால்கள் மிகவும் வலுவானவை. அவனது உடல் அசாத்தியமான வேகம் கொண்டது. ஆனால் வெற்றி தேடி தேடி வர வர அர்ஜுனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. இந்த கால்கள் எனக்கு வெற்றி தேடி தருகின்றன, இந்த உடல் எனக்கு புகழை தருகிறது. நான் ஏன் யாரிடம் குனிய வேண்டும்? நான் ஏன் மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று. ஒரு பெரிய மாநில அளவிலான போட்டி வந்தது. அந்த போட்டியின் தொடக்க விழாவில் அந்த விளையாட்டின் மூத்த ஜாம்பவான் ஒருவர் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அவர் மிகவும் வயதானவர், மெதுவாக நடப்பவர். மற்ற எல்லா வீரர்களும் அவரிடம் சென்று ஆசி பெற்று அவருக்கு மரியாதை செலுத்தி தலை வணங்கினார்கள். அர்ஜுன் மட்டும் தூரத்தில் நின்று கொண்டு, இவரால் இப்போது ஓடக்கூட முடியாது, இவருக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்க வேண்டும்? பலம் என்னிடம்தான் இருக்கிறது என்று ஆணவத்துடன் இருந்தான். போட்டி தொடங்கியது. அர்ஜுன் தான் முதலில் வருவான் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் பாதி தூரத்திலேயே அர்ஜுனின் கால்கள் பிடி ஏற்பட்டு அவன் கீழே விழுந்தான். அவனால் எழவே முடியவில்லை. போட்டி முடிந்தது. அந்த முதியவர் அர்ஜுனிடம் வந்து மென்மையாக சொன்னார்: தம்பி, உன்னிடம் நல்ல கால்கள் உள்ளன, வேகம் இருக்கிறது. ஆனால் உன்னை விட அனுபவத்திலும் பண்பிலும் உயர்ந்தவர்களுக்கு தலை வணங்க தெரியாத உன் தலை ஒரு ஊனமற்ற நிலைக்கு சமம். பண்பு இல்லாத வேகம் இலக்கு இல்லாத பயணத்தை போன்றது. உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, அந்த உறுப்புகளை கொண்டு உயர்ந்த மனித பண்புகளையும் மற்றவர்களின் அனுபவத்தையும் மதிக்க தெரிவதே உண்மையான வாழ்வு என்று. இந்த கதைக்கான விளக்கம்: கண், காது போன்ற உறுப்புகள் இருந்தும் அவை வேலை செய்யவில்லை என்றால் எப்படி இருக்குமோ அது போலதான் நல்ல பண்புகளை மதிக்க தெரியாத மனிதனின் அறிவு இருந்தும் பயனில்லாதது. எல்லாருக்கும் இந்த கதையும் இந்த குரலும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு குரலோட நாளை உங்களை சந்திக்கிறேன். தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. வேறொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.